வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒரு கூகுளோடைய இம்பார்ட்டண்டான டூல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, கூகுள் டே டு டே அவங்க டெக்னாலஜிக்கா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய எல்லா டூல்ஸுமே பிஸ்னஸ் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டூல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கு, ஒரு டெவலப்பர்ஸ்க்கு, ஒரு ப்ரோக்ராமருக்கு, ஒரு லேமேனுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு பிஸ்னஸ் ஓனர் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு டூல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது ஏஐ ஸ்டுடியோ. கூகுளோடைய ஏஐ ஸ்டுடியோ அதுல என்னென்ன டூல்ஸ், அது பல டூல்ஸ்களுடைய மிக்சடு வெர்ஷனா இருக்கு. அது என்னென்ன விஷயங்கள் அதுல இருக்கு அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இத பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கிட்ட பார்த்தோம்னா ஏஐ ஸ்டுடியோடைய எக்ஸ்பர்ட் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் அஸ்வின் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க நிறைய விஷயங்கள் ஏஐ ஸ்டுடியோ கரண்ட் டுடேஸ் அப்டேட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் அஸ்வின். அஸ்வின், ஏஐ ஸ்டுடியோ பார்த்தோம் அப்படின்னா அதுல மேஜரா 5 காம்போனன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட், இமேஜஸ். இதை பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா. ஸோ ஏஐ ஸ்டுடியோ என்னென்ன பர்பஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்றாங்க, அதுல என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து சொல்லிட முடியுமா? கண்டிப்பா சார். சார், ஏஐங்கிறது இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லாருமே டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு சார். ஒரு ஸ்டூடெண்ட்ல இருந்து, ஒரு பிசினஸ் மேன்ல இருந்து, ஒரு இன்ஜினியர்ல இருந்து, ஒரு சிவில் இன்ஜினியர், இந்த கைண்ட் ஆஃப் இன்ஜினியர்னாலும் ஏஐ ஸ்டுடியோ கண்டிப்பா யூஸ் பண்ணாங்க. ஒரு சிமுலேஷனுக்காகவோ, இல்ல ஒரு கோட்காகவோ, இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற அந்த அசைன்மெண்ட்காகவோ, இல்ல பிசினஸ் ஐடியாஸ்க்காக கூட யூஸ் பண்றாங்க சார். இந்த ஏஐ நிறைய மாடல்ஸ் இருக்கு சார். இப்ப ஒரு சில பேர் ஆடியோக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆடியோ இன்ஜினியர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஒரு ஆடியோ ஜென்ரேட் பண்ணணும், இந்த கைண்ட் ஆஃப் ஆடியோஸ் வேணும், இதுல எப்படி மிக்சிங் பண்ணா இது கரெக்டா இருக்கும்ட்டு ஆடியோ ஜென்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்ப சிவில் இன்ஜினியர்ஸ்னா இப்ப இந்த விஷுவலா இப்ப கஸ்டமர்ஸ்ட காட்டுறதுக்காக இந்த பில்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு வீடியோ ஜென்ரேஷனுக்காக கூட யூஸ் பண்றாங்க சார். இப்ப எங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி இந்த சாட்ஜிபிடியோ இல்ல கூகுள் ஏஐயோட நல்லா சேட் பண்ணி அவங்களோட அசைன்மெண்ட்ஸோ இல்ல அவங்களோட கோடிங் நாலேஜோ நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க சார். அண்ட் இந்த மாடல்ஸ் எல்லாம் ஜென்ரலா இந்த மாடல்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கு. எல்லாமே நம்ம ஒரு அந்த பெர்ஃபெக்ஷன்ல வச்சிருக்காங்க இப்ப இருக்க ட்ரெண்டுக்குள்ள. இதனாலதான் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ இப்போ வரைக்கும் டாப்ல இருக்கு சார். இப்ப வீடியோ ஜென்ரேஷனுக்கு விஇஓன்னு சொல்லிட்டு ஒரு யூஸ் பண்றாங்க சார். அது ஒரு வருஷத்துல இவ்வளவு க்ரோ பண்ணிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ இவ்வளவு தூரம் வருமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டா இருந்துச்சு. ஆனா கூகுள் ஸ்டுடியோ அந்த ஒரு வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி அதை லிட்டரலி பெர்ஃபெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க சார். அது அவங்க கொடுக்குற அந்த ப்ராம்ப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது கூட தவறாம அப்படியே கொடுக்கும் சொல்றது. ப்ராம்ப்ட்னா என்ன? ப்ராம்ப்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க ப்ராம்ப்ட். வாட் இஸ் த ப்ராம்ப்ட்? சார், நம்ம அந்த மிஷின் கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், அதை ரொம்ப தெளிவா அதுக்கு புரியுற மாதிரி ஒரு லைன்ல சொல்லணும்னா அதுதான் சார் ப்ராம்ப்ட்னு சொல்றோம். ப்ராம்ப்ட்ங்கிறது பேசிக்கா அதுக்கு புரியுற மாதிரி நம்ம ஒரு லாங்குவேஜ் சொல்றோம். அது மேபி இங்கிலீஷா இருக்கலாம், இல்ல டங்கிலீஷ். இப்பதான் டங்கிலீஷ்ல கூட அது இருக்குது சார். சோ நம்ம அதுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், அதுதான் சார் ப்ராம்ப்ட். ஓகே. இப்ப நான் ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு டைகர் ஒரு குக் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த டைப் பண்ணி கேட்கிறேன் அப்படின்னா அதை எனக்கு குக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, அது ஒரு டைகர் குக்கிங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. பட் இப்போ ப்ராம்ப்ட் அப்படின்றது அதை நான் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அந்த குக்கிங்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு பல அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, மீட் கட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியா அதுகிட்ட கேட்டு விஷயங்களை நம்ம வாங்குறோம் அப்படின்னா இதுதான் கஸ்டமைசிங் த ப்ராம்ப்டா? கண்டிப்பா சார், அதுதான் சார். இப்ப நம்ம இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு டைகர் குக் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டைகர் எந்த மாதிரி டைகர், பெங்கால் டைகரா இல்ல ஒயிட் டைகரா, அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்றதா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பாத்திரம் இருக்கணும், எப்படி நெருப்பு எரியணும், சுத்தி எத்தனை அனிமல்ஸ் இருக்கணும், என்ன பண்ணுது, சமையல் கிண்டுதா இல்ல வெறும் சும்மா வேடிக்கை பார்க்குறா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா சொல்லலாம். அதுக்கு கண்டிப்பா புரிஞ்சு நல்ல அவுட்புட்டா நமக்கு வரும் சார். இது நம்ம ஏஐல குறை சொல்ல முடியாது, நம்ம ப்ராம்ப்ட்ல தான் நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம ப்ராம்ப்ட் எந்த அளவுக்கு தெளிவா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அவுட்புட் நல்லா வரும். ஓகே. மாடல்ஸ் எக்ஸ்பிளைன் கம்ப்ளீட்டா.
சார் இப்போ இந்த ஏஐ மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகையான மாடல்ஸ் சார். டெக்ஸ்ட் மாடல்ஸ், ஆடியோ மாடல்ஸ், இமேஜ் மாடல்ஸ், வீடியோ மாடல்ஸ் அண்ட் வீடியோ அண்டர்ஸ்டாண்டிங் மாடல்ஸ் இருக்கு சார். இந்த டெக்ஸ்ட் மாடல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜெமினை, ஜெமினை ப்ரோ, ஜெமினை ஃபிளாஷ்லாம் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் மாடல் நம்ம பேசிக்கா டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றது. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்க டக்குன்னு ஜெமினை ஓப்பன் பண்ணி இப்படி இந்த இதுக்கு எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு இது போடணும், குக்கிங்கா இருக்கட்டும், இல்ல அசைன்மெண்டா இருக்கட்டும், இல்ல இப்போ உங்களுக்கு இந்த நாளை பிளான் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் சென்னையில இருக்கேன், எனக்கு இன்னைக்கு சண்டே, நான் இப்போ எங்கெங்க போகலாம் காலைல இருந்து எனக்கு ஒரு பிளான் கொடுன்னா ஒரு பிளான் கொடுக்கும் சார் ஜெமினை. ஸோ பேசிக்கா இதுதான் சார் யூஸ் பண்றாங்க. அண்ட் ஜெமினைல இமேஜஸ் கூட ஜென்ரேட் பண்ணலாம், அது ஒரு சைடு இருக்கு. இது வந்து ஜெமினை இன்டெகிரேட்டடா சார் இருக்கும். நம்ம ஒரு இமேஜ் அனுப்பி பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணு அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அதுவும் பண்ணும் சார். இப்போ இதுல லேட்டஸ்டா வந்த இன்னைக்கு காலைல வரைக்கும் நான் எடுத்த ரிப்போர்ட் பண்ணி இன்னைக்கு லேட்டஸ்டா வந்த இதுபடி ஜெமினை 3 ஃபிளாஷ் ஒன்று இருக்கு சார். அது வந்து லோ லேட்டன்சியோட இருக்கு. அதாவது நமக்கு எந்த டிலேவும் இல்லாம டக்குன்னு எல்லாமே அவுட்புட்லாம் கொடுத்துருக்கு சார். நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை பொறுத்து. இந்த ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப முக்கியமான இந்த ஜெமினைல நம்ம ஒரு சின்ன ப்ராம்ப்ட் மாத்தினா கூட மொத்த இமேஜே கொலாப்ஸ் ஆகுற அளவுக்கு, மொத்த இமேஜும் சரி இல்ல நம்மளோட அந்த பிளான்ஸும் சரி கொலாப்ஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். ஸோ இது வந்து ஜென்ரலா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா சேட்டுக்காகவும், சமரைசேஷன், பிளானிங், கோடிங் அண்ட் டெக்ஸ்ட் சென்ட்ரிக் டாஸ்க், நம்ம டெய்லி டாஸ்க் பண்றது அண்ட் சமரைஸ் பண்றது. இப்ப நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதுறோம் அப்படின்னா நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஹச்ஆரோ யாரோ மெயில் பண்ணியிருக்காங்க, நம்ம ரொம்ப பெரிய பேராகிராஃப் நம்ம அதை வந்து சாட்ஜிபிடி ஜெமினைட்ட கொடுத்து இதை சமரைஸ் பண்ணி இதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் சார். ஜென்ரலா ஜெமினை இதுக்கு தான் சார் யூஸ் ஆகுது. இந்த டெக்ஸ்ட் அண்ட் ரீசனிங் மாடல்ஸ் இதுதான் சார். அண்ட் ஆடியோ மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா சார் டெக்ஸ்ட் ஸ்பீச் ஜென்ரேஷன் ஒன்று இருக்கு சார் அண்ட் டெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு சார். இந்த இது வந்து என்னன்னா இப்ப ஒரு தெரியாத ஒரு லாங்குவேஜ்ல கூட நமக்கு வாய்ஸ் மெசேஜ் வரலாம். இப்ப அது என்னன்னு நமக்கு தெரியறதுக்கு நம்ம இந்த இதுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து இது எனக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம் சார். டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் வேற வருது. டிரான்ஸ்கிரிப்ஷன்னா நமக்கு அது வேர்ட்ஸா கொடுக்குது சார். ஜெமினைல வந்து இந்த மாதிரி நம்ம ஆடியோவை கொடுத்து அதை நம்ம டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி டெக்ஸ்டா கொடுத்து நம்ம அதை கூட படிச்சு கூட புரிஞ்சுக்கலாம் சார். அண்ட் டிரான்ஸ்லேஷன்ல நம்ம அந்த ஆடியோ கொடுத்து அந்த ஆடியோவை நமக்கு இங்கிலீஷ்லயோ இல்ல தமிழ்லயோ கூட நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அண்ட் இதுல நம்ம வாய்ஸ் சேஞ்ச் பண்றது அண்ட் இந்த இவங்களோட வாய்ஸ் இதுல கொண்டு வருது, அந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் கூட பண்ணலாம் சார் ஜெனரலா. ஆனா இதை வந்து நம்ம சேஃப்டியா யூஸ் பண்ணணும், ஏன்னா இது தவறான கைகளுக்கு போச்சுன்னா ரொம்ப மிஸ்டேக் ஆயிடும் சார். இப்ப நம்ம வாய்ஸை ஒரு சில பேர் யூஸ் பண்ணி தவறான இதுகள் கூட யூஸ் பண்ணலாம் சார். அண்ட் இமேஜ் ஜென்ரேஷன் மாடல்ஸ் இப்போ வரைக்கும் கரண்ட் ட்ரெண்ட்ல ஜெமினை, இமேஜின் அண்ட் நானோ பனானா இதுதான் சார் இப்போதைக்கு இமேஜ் ஜென்ரேஷன்ல டாப்ல இருக்கு. அண்ட் இது வந்து நம்ம இந்த கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட்ல எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்தோம்னா நமக்கு பர்ஃபெக்ட் அவுட்புட் வருது சார். இது கிட்டத்தட்ட பல இந்த போட்டோகிராஃபர்ஸா இருந்தாலும் சரி அண்ட் ஏதாச்சும் இப்போ ஒரு விஷயத்தை சிமுலேட் பண்ணணும், இந்த இடத்துல இது இருந்தா எப்படி இருக்கும், அது இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிமுலேஷனுக்காக கூட யூஸ் பண்றாங்க சார். அண்ட் இது வந்து எப்படின்னா டெக்ஸ்ட்ல இருந்து இமேஜ் ஆகும், இமேஜ் டு இமேஜ் கூட பண்ணலாம் சார். இப்போ நம்ம டெக்ஸ்ட் வெறும் எம்டி டெக்ஸ்டா கொடுத்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அது இமேஜ் ஜென்ரேட் பண்ண சொன்னாலும் பண்ணுவோம். அண்ட் நம்ம ஒரு இமேஜ் கொடுத்து அதுல மாடிஃபிகேஷன் பண்ண சொன்னாலும் பண்ணுவோம் சார். அண்ட் வீடியோ ஜென்ரேஷன்ல இப்போ வரைக்கும் இருக்க அப்டேட்ல VEO 3.1 தான் சார் டாப்ல இருக்கு. VEO சீரீஸ்ங்கிறது தான் இந்த ஜெமினையோட வீடியோவுக்காக கொடுக்கப்பட்ட சீரீஸ். அண்ட் இந்த வீடியோ கிட்டத்தட்ட அந்த இமேஜ் தான் சார் இதுவும் வரும். டெக்ஸ்ட்ல இருந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணிடுறோம், வீடியோலயே வீடியோ மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம், இப்படி வந்து நான் என்ன ஒரு கேரக்டர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு புளியை பார்க்கறோம் தாண்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட் கொடுக்குறோம்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வீடியோ கொடுப்போம். அதே இது நம்ம அந்த டெக்ஸ்ட் நல்லா டீடைல்டா கொடுத்து ஒரு லாங்கர் வச்ச மேன் இப்படி இந்த ரோட்ல போய்கிட்டு இருக்காரு, இந்த ரோட்ல இந்த இடத்துல புலி இருக்கு, இதை இந்த மாதிரி தாண்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுவோம் சார். அதே இது இப்ப நார்மலா ஒரு வீடியோ கொடுத்து அதுல வந்து நம்ம எடிட் பண்ணி அந்த வீடியோ கேட்டோம்னா கூட போகும் சார். அண்ட் இப்ப வந்து ஆடியோ இன்டெகிரேஷன், இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் சார் ஆடியோ இன்டெகிரேஷன்ங்கிறது. ஏன்னா இது வந்து இப்ப நிறைய பேர் ரொம்ப தவறா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆடியோ இன்டெகிரேஷன்ங்கிறத. அந்த ஃபேஸ் மார்க்கிங் பண்ணி அதுல அவங்களோட அந்த ஆடியோவை இன்டெகிரேட் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க சார். ஆனா அதுக்கு இப்போதைக்கு அப்டேட் எல்லாம் கொண்டு வந்து அதை தடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. லைக் இந்த டீப் ஃபேக் அப்படின்னு சொல்றாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சார். அது அந்த டீப் ஃபேக் கூட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகுது சார். இது ஏன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு
ஒரு ரொம்ப ரிஸ்கான இதுல சார் போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஒரு ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, அதை ட்ரெயின் பண்ணிட்டோம், ஏஐ ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ என்னுடைய ஆடியோவை நான் ட்ரெயின் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் டெஸ்ட்டோ இமேஜோ கொடுத்தோம்னா எனக்கு பதிலா அது யூடியூப் சேனல்ல அதுவே வந்து கிட்டத்தட்ட அதுதான் சார் இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப வர இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா நீங்க ரீல் ஸ்க்ரோல் பண்றப்ப இப்ப இந்த ரேண்டமா பொண்ணு வந்து போஸ்டிங் பண்ற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ இருக்கு. ஆனா முக்கால்வாசி ஏஐ தான் இருக்கு. அந்த ஏஐ வச்சு மானிட்டைசேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அது வந்து அத நிறைய பேர் அது என்னன்னே தெரியாம அதுக்கு லைக் பண்றதும் கமெண்ட் பண்றதும் போஸ்ட் ரீஷேர் பண்றதும் இவ்வளவு போய்கிட்டு இருக்கு சார். இது இப்ப ரீசெண்டா நேற்று நைட்டு கூட பார்த்தது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ மாடல், அது பச்சையா தெரியுது ஏஐ மாடல். ஆனா இருந்தாலும் பல பசங்க அந்த 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 ஏஜ்ல டீனேஜ்ல இருந்து 20 வயசு இருக்கும் பசங்க அது கமெண்ட் பண்றதும் லைக் பண்றதும் ஷேர் பண்றதும் பண்ணிருக்காங்க. அது ரியல் உமன், அது லிட்டரலி ரியல் மாதிரி தான் சார் இருக்கு. இப்ப நமக்கு தெரியும் சார் அது ஏஐ. இப்போ ஒரு 4 போஸ்ட் பார்த்தோம்னா அந்த ஒரே போஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட திரும்ப திரும்ப ஒரே போஸ்ட் வந்து இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு தெரியும் அது ஏஐன்னு. ஆனா ஒரு சில பேருக்கு தெரியாம அவங்க மானிட்டைசேஷன் ஆகிட்டு இருக்காங்க. நம்மளை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஓகே, இது வந்து நம்மளோட தப்புன்னு தான் சொல்ல முடியாது, அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த ஏஐ யூஸ் பண்ணி அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க அதை இப்ப கரெக்டா யூஸ் பண்றாங்க. நம்ம தான் ஏமாந்து போயிட்டு இருக்கோம். இதை வந்து கரெக்ட். ஆனா இப்ப வந்து இந்த கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா சார் VO3 ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் கொடுத்தாங்க. அது வந்து வெறும் 8 செகண்ட்ஸ் கிளிப் வித் ஆடியோ மட்டும் தான் பண்ணும். வெறும் 8 செகண்ட் தான் பண்ணும். ஆனா இப்ப விட்டுருக்கிறதுல வந்து ஆடியோ எவ்வளவு டைம் லிமிட் இல்ல, என்ன ஆடியோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அண்ட் நரேட்டிவ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதனால இப்ப இந்த இவங்க எல்லாம் நிறைய யூஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ணி மானிட்டைசேஷன் பண்றாங்க. இது ஆக்சுவலி ஒரு வகையில நல்ல விஷயம்னு பார்த்தாலும் ஒரு வகையில கெட்ட விஷயம் தான். இப்போ கூகுளோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ ரிலேட்டடான கண்டென்ட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெஸ்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ எழுதி கொடுக்குற டெஸ்ட், இப்போ ChatGPT இருக்கு, அது எழுதி கொடுக்குற அந்த டெஸ்ட்டை வந்து அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும், இது ஏஐ எழுதின டெஸ்ட். அப்போ அந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேங்கிங்கே கொடுக்கல. கூகுள் வந்து பார்த்தோம் அப்படின்னா SEO ரேங்கிங்க்கு பிளாக் எழுதுவோம், பிளாகுக்கு வந்து ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டு அந்த கண்டென்ட்டை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ChatGPT வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்டிகல்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்ல இன்னைக்கு இந்த டாபிக்ல எனக்கு வந்து இத்தனை வேர்டுல இத்தனை லைன்ல எனக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடு அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்னா ப்ராம்ப்டா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் எழுதி கொடுத்துரும். அந்த ஆர்டிக்கல் எழுதி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய வெப்சைட்ல பிளாக்ல நம்ம வைக்கிறோம் அப்படின்னா வந்து ரேங்க் பண்ண மாட்டோம் அப்படின்றது வந்து கூகுள் வந்து சொல்லிட்டாங்க. பட் அந்த அளவுக்கு அவங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இது ஏஐ ஜென்ரேட்டட் தான் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது கூகுள் எப்படி அதை மானிட்டைஸ் பண்ண அலோ பண்ணும் சார்? அதுக்குன்னு தனியா வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு சார். இதை பைபாஸ் பண்றதுக்காக ஹியூமனைஸ் பண்ண சொன்னோம்னா அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிளாக அது ஹியூமனைஸ் பண்ணிடுவோம் சார். லைக் அதுக்காகவே தனியா பல வெப்சைட் வந்துருக்கு சார். இப்ப நம்ம இப்ப ஃப்ராட் பண்ணணும்னு நினைச்சா எப்படி வேணா பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் சார். இப்ப கூகுள் என்னதான் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டாலும் அதை பைபாஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிடறாங்க. அதுல ஒரு வழிதான் ஹியூமனைஸ் பண்றது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார் இந்த பிளாக் எழுதுறது, அது நீங்க என்னதான் ஏஐல கொடுத்து பண்ணாலும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோட் வச்சிருப்பாங்க. அந்த கோடை எப்படின்னாலும் பைபாஸ் பண்ணி தான் அதனாலதான் இந்த ஹியூமனைசிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு, அது யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த பிளாக் நீங்க அந்த கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா இது எத்தனை பர்சன்டேஜ் ஏஐன்னு காட்டுது, மோஸ்ட்லி 98% காட்டும்ல. அதை வந்து நம்ம ஹியூமனைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மோஸ்ட்லி 98% ஹியூமன் எழுதுற மாதிரி காட்டும். ஓகே 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 கண்டிப்பா சார். அடுத்து ஜெமினை வீடியோ அண்டர்ஸ்டாண்டிங் அனலைசிஸ் வருது சார். இதுல வந்து என்னன்னா நம்ம வீடியோ கிளிப் கொடுத்து அதுல என்ன இருக்கு, இப்போ சப்போஸ் நமக்கு இப்போ ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பாக்குறோம், ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கோம், அது வந்து அவர் வேற லாங்குவேஜ்ல பேசுறாரோ இல்ல நம்ம புரியாத ஒரு சொல்றாரோ அதை வந்து நம்ம அந்த ஜெமினைட்ட கொடுத்து இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண, நான் ஒரு 5 நாள் இந்த வீடியோ படிக்கிறேன், இந்த 5 நாளுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு டாஸ்க் செட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த 5 நாளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த நாள் இது படிங்க, இந்த நாள் இது இந்த டைம்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, சப்போஸ் ரெஃபரன்ஸ் வேணுமா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார். இதுதான் சார் ஜெமினை வீடியோ அனாலிசிஸ் சொல்லிட்டு. இது பேசிக்கா வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இந்த மாடல் யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. ஸோ ஹூ டெவலப்டு கூகுள் ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஐ ஸ்டுடியோ வந்து யார் டெவலப் பண்ணி? கூகுள் தான் சார். கூகுள், அதாவது இந்த ஏஐங்கிற அந்த விஷயம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்ப
எல்லாருமே ட்ரை பண்றப்ப கூகுளும் உள்ள இறங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி ஒரு ஏஐ ஸ்டூடியோ கிரியேட் பண்ணி அதுல மல்டிபிள் மாடல்ஸ் லான்ச் பண்ண ஓகே ஓகே. கூகுள் ஜெமினி ஏஐ அப்படின்றது என்னமா? ஜெமினி ஏஐங்கிறது இந்த டெக்ஸ்ட் இருக்கு சார். இப்ப நம்ம டெக்ஸ்ட் பேஸ் இன்டராக்ஷன் வழியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவோ ஒரு சம்மரைசேஷனுக்காகவோ அண்ட் ஒரு லேர்னிங்காக கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க சார். ஜெமினிங்கிறது பேசிக்கா ஒரு மிஷின் தான் சார். அந்த ஏஐ மிஷினோட நம்ம இப்ப என்ன சேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்றது வந்து டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ, ஆடியோ, வீடியோ அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்காக மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்காங்களா? இதை தாண்டி வேற ஏதாவது ஆப்ஷன் வந்து அதுல இருக்கா? இதை தாண்டி வேற ஆப்ஷன்ஸ்னா சார் எக்ஸல் நம்ம என்ன ஏபி மாடல்ஸ் கூட இதுல இன்டெகிரேட் பண்ணலாம் சார். இப்ப நம்ம வாட்ஸ்அப் மெசஞ்சர்னாலும் சரி, எக்ஸல், கேன்வா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூட இவங்க ஏஐ மாடல் ரெடி பண்றாங்க. அண்ட் அது டே டு டே மாறிட்டே இருக்கும் சார். இப்ப நம்ம பேசுற வரைக்கும் அது மாறிட்டே தான் சார். அது நம்ம ட்ராக் பண்றதுன்னா நம்ம டெய்லி அப்டேட் இருந்தா கண்டிப்பா ட்ராக். ஓகே. இப்போ கூகுள் ஏஐ ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபியூச்சர் ஸ்டடி அப்படின்றது இல்லாம நிறைய கேரியர் ஓரியன்டான விஷயங்கள். ஏன்னா ஏஐக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற லாங்குவேஜ்ல நம்ம கேட்கணும். ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா பைனரின்னு நம்ம தான் கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. இப்போ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அதுதான். இப்போ ஏஐக்கான லாங்குவேஜ் அப்படின்றது ப்ராம்ப்ட். இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோடைய ஸ்டடீஸ் அதுக்கு தனியா படிக்கணுமா, இல்ல அதனுடைய கேரியர் எப்படி இருக்கும், அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேரியரா எடுத்து பண்ற மாதிரி அதுக்கான ஸ்கோப் இருக்கா? சார் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பேசிக்கா இப்போதைக்கு பீக்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் சார். இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாக் பீக்ல இருக்கு. ஆனா இப்போ வந்து இந்த ஏஐ வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது இப்போ பீக்ல இருக்கு. ஆனா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்னன்னா உங்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரிஞ்சாதான் நீங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ண முடியும். நீங்க இப்போ உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS தெரிஞ்சாதான் இப்ப நீங்க ஒரு கோடு வாங்கிட்டீங்க, அதுல நீங்க மாடிஃபை பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இந்த ஜெமினிட்டையோ போயிட்டு கேட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு அந்த பேசிக்கா அந்த டெம்ப்ளேட் வாங்குற வரைக்கும் அந்த கோட் ஓகே. இப்ப அதுல நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணணும், இந்த இது இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பேசிக்கா இப்போதைக்கு பீக்ல இருக்கலாம். ஆனா போக போக அதையும் ஏஐ டேக் ஓவர் பண்ணிடும் சார். ப்ராம்ப்டே ஈஸியா கொண்டு வர மாதிரி கொண்டு வரும். ஸோ ப்ராம்ப்டை வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ப்ராம்ப்ட் இப்போ எனக்கு வந்து ஒரு இமேஜ் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு ப்ராம்ப்ட் எழுதி கொடு அப்படின்னு இமேஜை கொடுத்து நம்ம கேட்கலாம் இல்லையா? கண்டிப்பா சார். ஓகே. ஸோ அப்போ நம்ம ப்ராம்ப்டை கொடுத்து இமேஜ் கேட்கறத விட ரிவர்ஸ்ல இமேஜே கொடுத்து எனக்கு இதுக்கான ப்ராம்ப்ட் கொடு அப்படின்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி கேட்க முடியும். இப்ப இந்த இமேஜ் கொடுத்து இந்த இடத்துக்கு பதிலாக இவங்க வரணும், அதுக்கான ப்ராம்ப்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. ஸோ இதனுடைய இன்புட் எப்படிமா, என்ன மாதிரி இன்புட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி? இன்புட் மேபி டெக்ஸ்டா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், இமேஜஸ் கூட இருக்கலாம் சார். மோஸ்ட்லி டெக்ஸ்டா தான் சார் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஏஐக்கு. ஏன்னா அப்பதான் சார் அது கொஞ்சம் நல்லா புரியுது. ஓகே. இது ஒரு டெவலப்பர் வந்து பார்த்தோம் அப்படியே ஏஐ ஸ்டுடியோ எந்த மாதிரி யூஸ் பண்றாருமா? ஒரு ப்ரோக்ராமர், ஒரு டெவலப்பர் வந்து பார்த்தோம், ஒரு ப்ரோக்ராமர்னு பாக்குறப்ப அவர் ஜெமினி தான் சார் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஜெமினை யூஸ் பண்ணி அவங்களோட கோட்ல இருக்கக்கூடிய பக்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எரரா இருந்தாலும் சரி, இது வச்சு கிராக் பண்ணிடலாம் சார். மோஸ்ட்லி இந்த ஜெமினை வந்து இது பண்ணிக்கிறாங்க, அந்த அவங்க ஒர்க் ஸ்பேஸோட இன்டெகிரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் அவங்க லைன் பை லைன் கோடிங் பண்றப்ப இந்த இடத்துல இந்த தப்பு இருக்கு, இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இந்த பார்ட்டை வந்து நீங்க இன்னும் எஃபிஷியன்டா எழுதலாம் அப்படின்னு சொல்லி கூட அது அப்டேட் மோஸ்ட்லி அதுதான் சார் யூஸ் பண்றாங்க ப்ரோக்ராம். அதாவது ஒரு கம்ப்யூட்டரை ரெண்டா பிரிச்சுட்டு ஒரு சைடு வந்து ஏஐ, ஒரு சைடு வந்து ஒர்க் பிளேஸ்லயே, அதுதான் ஒர்க் பிளேஸ்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், என்ன சூப்பர்வைஸ் பண்ணிட்டு எனக்கு இன்டெகிரேட் கொடுத்துட்டு எனக்கு இன்செர்ட் கொடுத்துட்டே இருக்கு. நான் எங்கேயாவது தப்பு பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல தப்பு அப்படின்றது வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணனா நான் அந்த தப்பை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு அந்த கோடை ரன் பண்ணும் போது எனக்கு வர எரரை விட எனக்கு அப்பப்பயே நான் ஸ்பாட்லயே ரெடி பண்ணிக்கிற அளவுக்கு வந்து ஏஐ வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் வந்து ப்ரோக்ராமர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ ஜெமினியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ப்ரோக்ராமர்ஸ் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஏன்னா அதுதான் சார் இப்போதைக்கு கொஞ்சம் பீக்ல இருக்கு. நம்ம அந்த காலத்துல இருக்கிற மாதிரி நம்மளே எல்லாத்தையும் டைப் பண்ணி திரும்ப டீபக் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. இப்ப இதனால அந்த டீபக்கிங்க்கும் ஒரு வேலை கம்மியாயிருக்கு சார். இப்ப நம்ம அடிக்கிற கோட நம்மளே டீபக் பண்ணிடுறோம், வேற ஆள் பண்றதுக்கு. ஓகே. இது வந்து மிடில் லெவல் அண்ட் அப்பர் மிடில் டெக்னிக்கல் பீப்புளுக்கு. பிகினர்ஸுக்கு வந்து ஏஐ ஸ்டுடியோ எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க? பிகினர்ஸ்க்கு ஏஐ ஸ்டுடியோனா அந்த லேர்னிங்க்கு தான் சார். பேசிக்ஸ்ல இருந்து கத்துக்கிறாங்க அப்படின்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க,
இதெல்லாம் உங்களுக்கு உங்க கோடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், டே டு டே இந்த இதை பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 4 கோடிங் பண்ணுங்க, 4 கொஸ்டின் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுவே நான் ஒரு 4 கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணி அதை கொடுக்கும் சார். அண்ட் அதுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஆன்சர் பண்ணி அந்த கோட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை இப்படி எழுதலாம் அப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இருக்கும் சார். ஓகே, இப்போ நான் வந்து நீங்க சொல்ற இது வரைக்கும் நம்ம பேசின வரைக்கும் எல்லாமே ப்ரோக்ராமர்ஸ், அவங்க இந்த மியூசிக் ப்ரொஃபஷன்ஸ், அவங்க தான் ஒரு பிஸ்னஸ் மேன். ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேனை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஏஐ ஸ்டுடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி யூஸ் பண்றது, அதனால அது யூஸ் பண்ணலாமா, என்னென்ன பயன்கள் வந்து எனக்கு கிடைக்கும், என்னென்ன என்னுடைய பிசினஸை வந்து எப்படி அது இம்பாக்ட் பண்ணும் சார். ஜென்ரலா ஏஐங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சார். அப்படிங்கிறப்ப பிசினஸ் மேனுக்கு தனியா எக்ஸெப்ஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்ப அவங்க வந்து ஒரு விஷயத்த ப்ரொமோட் பண்ணணும், ஒரு விஷயத்த விற்கணும் அப்படின்னா இந்த ஏஐ கிட்ட வந்து ரீச் பண்ணுவாங்க சார். இது வந்து கேட்பாங்க, இதை நான் இப்போ பண்ண போறேன், இப்போ ஒரு ஹோம்மேட் ஃபுட்டு நான் இப்போ விற்கனா கூட எது வழியா பண்ணலாம், கிளவுட் வழியா பண்ணலாமா, இல்ல ஆஃப்லைன்லேயே ஸ்டால் போடலாமா, இல்ல ஒவ்வொரு தனித்தனியா கடைக்கு போய் விற்கலாமா, எது எனக்கு ப்ராஃபிட் அதிகமா வரும்னு சொல்லி கேட்கிறப்ப அது இன்சைட்ஸோ இல்ல அந்த ஒரு நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்கும் சார், ஐடியாஸ் கொடுக்கும் சார். ஸோ அதை வச்சு ஒரு பிசினஸ் பேசிக் லெவல் பிசினஸ் இப்ப அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம போகணும்னா இப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், நம்ம கம்பெனியை ஆன்லைன்ல எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், அந்த எஸ்இஓஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஏஐ வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதனுடைய பாசிட்டிவ் சைடு எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ இன்னும் இந்த டெக்னாலஜி இந்த விஷயங்கள் வந்து இதுல இன்க்ளூட் ஆயிருந்ததுன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னா இதுக்கு லிமிடேஷன் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது இப்போ இருக்கிற லிமிடேஷன் என்ன, அது ஃபியூச்சர் வந்து எப்படி அது மாறும், என்ன மாதிரி அது கூகுள் வந்து கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து ஆக்சுவலி இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பீக்ல இருக்கு சார். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா மேபி அது கொஞ்சம் ஃப்ரீயா விடலாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் கொஞ்சம் ஃப்ரீயா கொடுக்கலாங்கிற மாதிரி இருக்கும் சார். ஏன்னா நிறைய மாடல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இல்லை. இப்ப லேர்ன் பண்றாங்க அப்படின்னா பல பேசிக்கா எல்லா மாடல்ஸ் இருக்கு. ஆனா ஜெமினியோட டாப் மாடல்ஸ் எல்லாம் நம்ம பே பண்ணாதான் வர முடியுங்கிற மாதிரி இருக்கு. அது மேபி பண்ணலாம் சார். ஆனா டெக்னாலஜிக்கல் வைஸா பார்த்தோம்னா இப்ப கூகுள் ஏஐ சார் பீக்ல இருக்கு. இது இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுதான் டாப் டெக்னாலஜி. இதுக்கு மேல இம்ப்ரூவ் பண்ணணும்னா அவங்க பண்ணலாம். ஆனா அதுலயும் ஒரு சில லிமிடேஷன்ஸ் தான் வரும் சார். இப்ப இந்த எல்லாரும் கரெக்டா ஜெனரேட்டிவ் ஏஐ தான் சார். இப்ப எல்லாரும் கரெக்டான விஷயத்தையும் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க சார். அதுக்காக எல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இது ஏபிஐ கீ இன்டகிரேஷன் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல ஏஐ ஸ்டுடியோ என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது சார்? ஏபிஐ கீ இன்டகிரேஷன்னா அந்த சாட் பாட் இருக்கு சார். இப்ப நீங்க இப்ப ஐஆர்சிடிசிலே இப்ப சாட் பாட் ஒன்று இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க ரீசெண்டா பார்த்தப்ப. அதுல வந்து என்னன்னா இப்ப நமக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும், எப்படி டிக்கெட் புக் பண்றது, தக்கல் எப்படி புக் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கரெக்டா சைட்லயே இருக்கும் சார். இந்த பக்கம் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா ஆஸ்க் பாட்னு சொல்லி இருக்கும். நம்ம அதுகிட்ட கேட்கறப்ப நமக்கு ஒரு இது அந்த வெப்சைட் பத்தி ஒரு நாலேஜ் பண்ணுவோம் சார். அதுதான் சார் ஏபிஐங்கிறது. அந்த சாட்பாட் ஏபிஐ வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கணும் நம்ம கோடோட. அதே மாதிரி நிறைய ஏபிஐஸ் இருக்கு சார் இந்த இதுக்கு கூகுள் ஏஐ ஸ்டுடியோல. அதுக்கு வந்து ஒரு ஏபிஐ கீன்னு ஒன்று இருக்கு சார். அந்த ஏபிஐ கீ யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி ஒரு சில ஏபிஐஸ் ஃப்ரீயா இருக்கும், ஒரு சில இது பே பண்ணணும் சார். ஸோ இதெல்லாம் அந்த சாட்பாட் மோஸ்ட்லி ஃப்ரீயா தான் சார். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபி ஸ்டுடியோ ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்க்கும் இன்னைக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் சார்? ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமர்னு பாத்தீங்கன்னா அவங்க ப்ரோக்ராமிங் பண்ற விதமே ஒரு நல்லா இருக்கும் சார். எப்படின்னா யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காம அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு, புக்ஸ் வச்சு, ஆர்டிகல்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. ஆனா என்ன அதுல இது டிஸ்அட்வான்டேஜ், டைம் அதிகமாகும் சார், டைம் கன்சப்ஷன் அதிகமாகுது. ஆனா அதே இது இந்த பக்கம் இந்த மாடர்ன் ப்ரோக்ராமர்ஸ், அதாவது ஒரு சில பேர் வைப் கோடிங் பண்ணுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தோம் அதை வந்து அவங்க கோட் பண்ணாம ஏஐட்ட கொடுத்து அதை கோட் பண்றாங்க. இப்ப அப்படி கோட் பண்றவங்க பிரச்சனை இல்லை சார். அது வந்து டைம் கன்சப்ஷன் கம்மியாகுது அண்ட் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு. ஒரு சில பேர் அந்த டெக்னாலஜி பத்தி தெரியாம அவங்க பாட்டுக்கு பைக் கோடிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து அவங்களை நம்பி வர கம்பெனிக்கு அது கண்டிப்பா ஒரு பெரிய டிராபேக் ஆகும். ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமர், ஒரு வெப் டெவலப்பர் அப்படின்னும் போது ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒரு பீப்புள் தனியா ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேக் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளை தனியா கேட்டோம்னா நான் ஃப்ரண்ட்ல இருந்து ஒர்க் பண்றேன், நான் பேக் எண்ட்ல ஒர்க் பண்றேன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கேட்டோம்னா நான் டேட்டா மேனேஜ்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னு இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா. பட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி ஒன்று
இன்னைக்கு நான் வந்து தனியா ஒருத்தர் ஃப்ரண்ட் எண்டை எடுத்து பேக் எண்டை எடுத்து இவங்க 2 பேருடைய வேவ் லென்த்தை மேட்ச் பண்ணிட்டு இருக்கிறதோட நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா நான் ஒருத்தரை ஹையர் பண்ணிட்டேன் அப்படின்னா அவரே எல்லா வேலைகளும் பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஆங்கிள் ஏஐ ஸ்டுடியோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா வந்து கம்பெனிஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு மேன் பவரை கம்மி பண்றதுக்கு கம்ப்ளீட் டெக்னாலஜி இருக்கிறவங்கள, அப்போ இந்த வைட் கோடிங் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து இதனுடைய டீப் ஷீக் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா போல்டு டாப் 10 கோடர் மாதிரி அதை வந்து நம்ம எந்த டஃப்பான கோடு கொடுத்தாலும் அதுக்கான ஆன்சர் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கொடுத்துருது. அப்படி இருக்கும்போது இந்த ப்ரோக்ராமிங் இந்த நாலேஜ் இருக்கிற பீப்புளுடைய கேரியர் எப்படி இருக்கும், ஃபீச்சர் எப்படி இருக்கும், ஏஐ ஸ்டுடியோட ஃபீச்சர் எப்படி இருக்கும். இந்த இப்போ ஹியூமன் தான் இதை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னாலும் ஹியூமனுக்கே இது காம்படேட்டரா இருக்கு. ஹியூமனை விட ஃபாஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணும்போது இதனோட ஃபீச்சர் எப்படி இருக்கும் சார்? எப்பவுமே நம்ம எவல்யூஷன்ங்கிறது பேஸ்னா நம்ம டெவலப்மெண்ட் ஆகிட்டே தான் சார் இருக்கும். இப்ப இதனால வந்து நம்ம கரியர் பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா பாதிக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி டெவலப் பண்ணிக்கணும் பார்ப்போம். இப்ப ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருக்கும், ஏஐ நம்ம இதை டேக் ஓவர் பண்ணிடுவோமா, நம்ம அதை தாண்டி வேற என்ன கத்துக்கலாம், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கத்துக்கிட்டு நம்ம அந்த ஏஐ டேக் ஓவர் பண்ணுவோம். இப்ப அந்த ஏஐ கண்ட்ரோல் பண்ற ஒரு இன்ஜினியரா கூட நம்ம ஆயிடணும். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஏஐ நம்பியே எந்த கம்பெனி இருக்க மாட்டாங்க. ஏஐ எந்த நேரம் வேணா காலவாரி இருக்கும். எப்படி இப்ப சப்போஸ் இப்ப ஜென்ரலா ஒரு வெப்சைட் ஒன்று பண்றாங்க அப்படின்னா இப்ப இந்த ப்ராம்ப்ட் வரைக்கும் கரெக்டா இருக்கும். அடுத்து ஒரு மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம்னா மொத்தம் எதுவுமே கொலாப்ஸ் இருக்கும். அதனால ஒரு ஹியூமன் கண்டிப்பா இருந்தே ஆகும். ஹியூமன்ஸோட அந்த ஹியூமன்ஸ் தான் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப பேசிக்கா நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் இருந்தாங்க, அடுத்து ஃபுல் ஸ்டாக்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரிதான் சார் இப்ப ஃபுல் ஸ்டாக்னு வரப்ப ஃப்ரண்ட் அண்ட் அவங்க வந்து பேக் அண்டும் படிச்சா ஃபுல் ஸ்டாக் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிதான் சார் இப்ப ஏஐ வந்து நம்ம வேலையை டேக் ஓவர் பண்ணாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சு நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. அதாவது ஏஐ நம்மளுடைய வேலையை பறிக்காது, ஆனா ஏஐ தெரிஞ்சவர் நம்மளுடைய பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுவார். அப்போ நம்ம பண்ண வேண்டியது இது ஃபேமஸ் கோட். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம பண்ண வேண்டியது டே டு டே இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கிற டெக்னாலஜியை அப்டேட்டடா ஆயிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி காம்படிட்டிவான சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா விஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஏஐ வேர்ல்டுல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட் உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு, உங்களுடைய பிஸ்னஸுக்கு, உங்களுடைய அக்ரிகல்ச்சருக்கு, உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, உங்க எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அண்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.